அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரலாற்றில் முதன் முறையாக கட்சி ஆரம்பித்த 2வது வருஷத்திலேயே பதிவு செய்யப்படாத ஒரு கட்சிக்கு வந்து பொது சின்னம் அறிவிக்கப்பட்டு, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ஏற்ற சின்னம் அறிவிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் வந்து விஜய்க்கு ஏற்ற சின்னம், விஜய்க்கு பிடித்த சின்னம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிம்பலை வந்து படங்களில் அதிகமாக வந்து விஜய் பயன்படுத்தியிருக்காரு. கில்லியில் கூட அர்ஜுன வில்லு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விசில் சவுண்டு தான் கேட்கும். பிகிலில் வந்து விசில் வச்சு தான் அதிகமாக பேசியிருப்பார். கோட் படத்தில் விசில் போடு அப்படின்ற சாங்கே இன்னைக்கு கூட வந்து விபியை சொல்கிறாங்க, அன்றே கணித்தார் விபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசில் போடு சாங்லேயே வந்து நிறையா கையில் தான் மைக் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிவிகேக்கு பாசிட்டிவ் நியூஸாக தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. இதில் என்ன அப்படின்னா ஆப்போசிட் டீம் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? எப்பயோ வந்து ஒரு பழைய பாட்டுங்க, விசில் அடிச்சான் குஞ்சுங்க விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ ரீஎடிட் பண்ணி வந்து இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து விசிலை வாங்கிட்டா நீங்கள் என்ன பெரிய ஆளா ஜெயிச்சிருவீங்களா, நீங்கள் உங்களை பாருங்க நான் என்ன அடி அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு சொல்லி பாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க.